ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் ChatGPTயை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. அதுலேயும் இன்னும் நிறைய பேர் எப்படி ChatGPTயில் இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் எப்படி ஒரு ப்ராப்பரான ChatGPT ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணுறது, அந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி ஒரு இமேஜ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, அப்படி உங்களுக்கு ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ண தெரியலனா அதையும் எப்படி ஏஐ கிட்ட வாங்கி அதையே யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வரோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அஸ்வின் ஏஐ அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் எப்போலாம் ஏஐ பற்றி வீடியோ போடுறேனோ உங்களுக்கு ரீச் அவுட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ChatGPTயில் ஒரு ப்ராம்ப்டை ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு ப்ராம்ப்ட்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ப்ராம்ப்ட்டுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ChatGPT கொடுக்கக்கூடிய ஒரு இன்புட் தான் பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்களுக்கு ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் இமேஜ் எப்படி இருக்கணும், என்ன சீனரியோவில் இருக்கணும், அந்த இமேஜில் என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கணும், அந்த கேரக்டர் என்ன பண்ணிட்டு இருக்கணும், அது என்ன ஸ்கின் டோனில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸாக்டாக ஒரு ChatGPT கிட்டேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஏஐ டூல் கிட்டேயோ நம்ம கேட்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் என்ன மாதிரி எஃபெக்டிவாக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி அந்த அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் வாங்குறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ChatGPT வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இன்னும் ChatGPT ஓப்பன் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஜஸ்ட் ஓப்பன் ஏஐ அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா போதும். இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏஐ அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா போதும். இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா ChatGPT அப்படி தான் ஓப்பன் ஏஐன்னு ஒன்று வரும். ஸோ அப்படி இல்லைனாலும் கூகுளில் வந்துட்டு ChatGPT ஓப்பன் ஏஐ அப்படிங்கிறத சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு chatgpt.com அப்படின்னு ஒரு வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக உங்களுடைய டேட்டா பற்றி கேட்கும். அப்புறம் உங்களோட இமெயில் ஐடி கேட்கும். லாகின் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இந்த டேஷ்போர்டுக்குள்ளே வந்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல ஒரு சர்ச் பார் வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் யூஸ்வலாக நீங்கள் ChatGPTயில் பார்க்குறதெல்லாம் ஸோ அந்த ChatGPTயில் இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க முடியும், டீப் ரிசர்ச் பண்ணிக்க முடியும், ஷாப்பிங் ரிசர்ச் பண்ணிக்க முடியும், இமேஜ் கிரியேட் பண்ணிக்க முடியும், திங்க் பண்ண வைக்க முடியும் அண்ட் மோர்னு கொடுத்துருக்காங்க. அந்த மோர் கிளிக் பண்ணிங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்டடி அண்ட் லேர்ன், வெப் சர்ச், கேன்வாஸ் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ChatGPTஸில் இது மட்டும் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா GPTஸ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய வகையான ChatGPTs வந்து இதுக்குள்ளே இருக்கும். ஸோ நீங்கள் ChatGPT கூட நீங்கள் குடும்பமே நடத்தலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் வந்து இதில் நிறைய கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரிசர்ச் அனலைஸ் பண்ணுறதுக்கு, எஜுகேஷனுக்கு, லைஃப் ஸ்டைலுக்கு, டேலிக்கு. ஸோ இந்த டேலி தான் பார்த்தீங்கன்னா இமேஜ் ஜென்ரேஷன் அதெல்லாம் வரும். அதே மாதிரி ப்ரோக்ராமிங்க்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய வகையான கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம பிக் பண்ணி இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த இடத்துல வேறு ஏதாவது நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜ் அப்படிங்கிறத போட்டிங்கன்னா இமேஜ் ஜென்ரேட் ரிலேட்டடான ChatGPTஸ்லாம் இந்த இடத்துல வரும். லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன வகையான இமேஜ் ஜென்ரேட்டர்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஏஐ மியூசிக் ஜென்ரேட்டர் இந்த மாதிரி நிறையா வகையான ChatGPTs வந்து இதில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஒரு ப்ராம்ப்டை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்க் எனிதிங் அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ நம்ம நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் வந்து ப்ராப்பராக க்ரியேட் பண்ணணும். அந்த ப்ராம்ப்டில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இமேஜ் ப்ராம்ப்ட் வந்து க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இமேஜ் ப்ராம்ப்டில் அந்த இமேஜ் எப்படி இருக்கணும், அதில் என்ன கேரக்டர் வேணும்னா அந்த கேரக்டர் எப்படி இருக்கணும், இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அழகான ஒரு பொண்ணை வந்து நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை எப்படி நம்ம வந்து ப்ராப்பராக டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ChatGPTயில் வந்து ஒரு டீட்டெயிலான டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் கொடுக்கணும். நீங்கள் வந்து இங்கிலீஷில் தான் கொடுக்கணும், இல்லை ஃப்ளூயண்ட்டான இங்கிலீஷ் இருக்கணும், கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் இங்கிலீஷ் தான் இருக்கணும் அப்படிங்கிறது எந்த ஒரு அவசியமே கிடையாது. ChatGPT பார்த்தீங்கன்னா தங்கிலீஷ்லேயும் பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணது. ஸோ தங்கிலீஷையும் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக தங்கிலீஷ்லேயே கொடுத்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து தங்கிலீஷில் நான் இப்போ டைப் பண்ண போகிறேன். ஸோ அதை ஜென்ரேட் பண்ணி கொடுக்க போகுது பாருங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டே என்ன பண்ணணும்னா ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு கிரியேட் இமேஜ் அப்படிங்கிறத நான் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஏதாவது ஸ்டைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன மாதிரி ஸ்டைல்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்டில் இருக்க மாதிரி நான் எனக்கு ஸ்டைலை வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன அதுவே பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. கிரியேட் அண்ட் அல்ட்ரா ரியலிஸ்டிக் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோ ஷூட் வித் சாஃப்ட் லைட்டிங் அப்படிங்கிறத கொடுத்துருச்சு. ஓகேவா. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு இமேஜை நான் ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து ப்ராம்ப்ட் வந்து என்டர் பண்ணுறேன். ஓகேங்களா? இல்லை நம்ம முன்னாடி பின்னாடி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வித் சாஃப்ட் லைட்டிங் அப்படிங்கிறத கொடுத்துட்டோமா. ஸோ இப்போ நான் தமிழில் வந்து டைப் பண்ண போகிறேன். ஒரு 25 years old இல்லைனா வயசு இருக்க பொண்ணு, மாடலிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு பிக் மாடலாக இருக்கா. ஓகேவா? அவளோட ஹேர் பிளாக் அண்ட் ப்ரௌன் கலரில் இருக்குது. தென் ஐஸ் ப்ளூ கலர் கான்டாக்ட் லென்ஸ் வியர் பண்ணியிருக்கா. அழகான ஒரு மாடர்ன் ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்கா. அவளை சுற்றியும் லைட்ஸ், ஸ்டூடியோ லைட்ஸ் இருக்கும், ஸ்டூடியோ லைட்ஸ் இருக்குது. அவள் ஒரு ஒயிட் கலர் ஸ்க்ரீன் முன்னாடி நின்று ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்கா. அந்த பிக் க்ளோஸ் ஷாட்டில் அவளை அவளை காட்டுது. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு டீட்டெயிலான எப்படி அந்த சீனரி இருக்கும், நான் என்ன இமேஜ் பண்ணியிருக்கணும், அதை அப்படியே நான் என்ன பண்ணியிருக்கேன், தங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதை எப்படி ஜென்ரேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். கொடுத்துருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுடைய இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பாருங்களேன், ஒரு அல்ட்ரா ரியலிஸ்டிக்கான ஒரு பிக் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ இதில் நம்ம கேட்டது எல்லாமே இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ ஐஸ் கேட்டிருந்தோம், ப்ளூ ஐஸ் கொடுத்துருச்சு. ஒரு மாடர்ன் ட்ரெஸ் கேட்டிருந்தோம், மாடர்ன் ட்ரெஸ் கொடுத்துருச்சு. அதே மாதிரி லைட்ஸ் கேட்டிருந்தோம், லைட்ஸ் இருக்குது. ஒரு ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் இருக்குன்னு சொன்னால் கேட்டு கொடுத்துருச்சு. ஸோ ஒரு 25 years ஓல்டான பெண் அப்படின்னு சொல்லியிருந்தோம், அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கேட்டிருக்கோமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக கொடுத்துருச்சு. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து இங்கிலீஷில் தான் டைப் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது. நீங்கள் ஃப்ளூயண்ட்டான இங்கிலீஷ் தெரியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் தமிழில் உங்களுக்கு தெரிஞ்சு தங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை சூப்பராக கொடுத்துரும். ஸோ இதுவே நீங்கள் வந்து இது கூட நான் டைப் பண்ண முடியாது, நான் வந்து ஏஐ கிட்டே ஜென்ரேட் பண்ணணும் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஜஸ்ட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ்க் எனிதிங் அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா. இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா கிரியேட் அ ப்ராம்ப்ட் ஃபார், இந்த தடவை பார்த்தீங்கன்னா தமிழ் மாடலை க்ரியேட் பண்ணுவோம். தமிழ் 25 years young model girl looks ultra realistic. ஓகேவா? அல்ட்ரா ரியலிஸ்டிக்கான தமிழ்நாடு மாடல் வேணும் அப்படி சொல்லி நான் கேட்டிருக்கேன். அதுக்கான ப்ராம்ப்ட் தான் கேட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நான் கொடுத்துட்றேன். ப்ராம்ப்ட் கொடுத்த உடனே அது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கேட்டிருக்கோமோ அதுக்கான ஒரு ப்ராம்ப்ட் க்ரியேட் பண்ணிச்சு. இந்த இடத்துல காப்பி கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராம்ப்ட் மாதிரி இதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை இங்கே ப்ளஸ் கிளிக் பண்ணி கிரியேட் இமேஜ் கொடுத்துட்டு இதை ஆட் பண்ணிவிட்டு, ஸோ இதில் அதுவே என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த இடத்துல சப்மிட் மட்டும் கொடுத்துருங்க. ஓகேங்களா? சப்மிட் கொடுத்த உடனே இமேஜ் ஜென்ரேட்டிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த டைம் வந்து எப்படி இமேஜ் ஜென்ரேட் ஆகி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பண்ண இமேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளே கொடுத்தது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோமோ, என்ன நம்ம சொல்லியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா அதுவே ஜென்ரேட் பண்ணக்கூடிய ப்ராம்ப்ட்டு. ஸோ நம்ம எவ்வளோ ரியலிஸ்டிக்காக வேணும் அப்படிங்கிறத நம்ம கேட்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராம்ப்ட்டும் அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது எப்படி ரியலிஸ்டிக்காக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். ஸோ பார்த்திங்கன்னா ப்ராம்ப்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. தமிழ்நாடு மாடல் போர்ட்ரேட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ப்ராம்ப்ட் கொஞ்சம் பார்ப்போமே. இதில் பாருங்களேன், ஷாப் ஜாலைன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு, லிப்ஸ்டிக் இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கு, மினிமல் அவுட்ஃபிட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு, மாடர்ன் மினிமல் அவுட்ஃபிட்டு, ஸ்டூடியோ லைட்டிங்கில் இருக்க மாதிரி கேட்டிருக்கு, ஹை அண்ட் ஃபேஷன் ஷூட்டு என்விரான்மெண்ட்டு, ஒயிட் சீம்லெஸ் பேக்ரவுண்டு,
சினிமேட்டிக் ஃபோக்கஸ் இருக்கணும், கிறிஸ்பாக இருக்கணும், 8K குவாலிட்டியில் இருக்கணும், ரியல் ஃபோட்டோ ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு மாதிரியே தமிழ்நாடு பொண்ணை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ அல்ட்ரா ரியலிஸ்டிக்காக இருக்குது பாருங்களேன். ஸோ இதை நீங்கள் இந்த இமேஜ் ஜென்ரேட் பண்ணிவிட்டு இந்த இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் என்லார்ஜ் பண்ணினாலும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஷார்ப்பாக இருக்கும் இமேஜ். ஸோ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அவ்வளோ ஹெச்டியில் 4K குவாலிட்டியில் எவ்வளோ கிளியராக ஃபேஸ் வந்து கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி அந்த ப்ராம்ப்டை கொடுத்து எந்த அளவுக்கு ஜென்ரேட் பண்ணுறீங்கிற பொருள் தான் அந்த இமேஜோட அவுட்புட் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் என்ன மாதிரியான அவுட்புட் வேணும், என்ன சீனரியில் வேணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எக்ஸாக்டாக அதே மாதிரி வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ChatGPT யூஸ் பண்ணி ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ண தெரியாது, ஒரு ப்ராம்ப்டை கிரியேட் பண்ண தெரியாதுன்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்போ ஏஐ வீடியோஸ் போடுறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி சேனலில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணும்னா இந்த இடத்துல கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். நான் உங்களை அந்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்.